கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் ஒவ்வொருவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இன்று அக்டோபர் 5ஆம் தேதி. இன்றைக்கு நாம் தியானிக்க போகும் வசனம் லூக்கா 12வது அதிகாரம் 15வது வசனத்தின் பின்பகுதி. ஒருவனுக்கு எவ்வளவு திரளான ஆஸ்தி இருந்தாலும் அது அவனுக்கு ஜீவன் அல்ல என்றார். இயேசு மகாராஜா ஜனங்களுக்கு பேசும் பொழுது இவ்விதமாய் சொல்லுகின்றார், ஒருவனுக்கு எவ்வளவு திரளான ஐஸ்வர்யம் ஆஸ்திகள் இருந்தால் கூட அது அவனுக்கு ஜீவன் கிடையாது என்பதை புரியும்படியாக ஒரு உவமையும் அடுத்து சொல்றாரு. ஒருவனுக்கு நல்லா விளையக்கூடிய நல்ல ஒரு நிலம் இருந்துச்சு, ஒரு ஐஸ்வர்யவான் இருந்தான், அவனுக்கு நல்ல நிலம் நல்லா விளைந்தது. தன் இருதயத்துக்குள்ள அவன் நினைத்தான், இவ்வளவு விளைச்சலை நான் எங்கே கொண்டு போய் பத்திரப்படுத்தி வைக்கிறது, அப்போ என்னுடைய களஞ்சியங்களை எல்லாம் இடித்து இன்னும் பெருசாக கட்டுவேன், அவ்வளோத்தை நான் அங்கே போய் நான் சேர்த்து வைப்பேன், அது என்னுடைய காலத்திற்கு என் ஆத்துமாவே அநேக வருஷங்களுக்கு பொருள் சேர்த்து வைக்கப்பட்டிருக்கிறது, நீ இளைப்பாரி புசித்து குடித்து சந்தோஷமாக இரு என்று தன் ஆத்துமாவுக்கு அவன் சொல்லி கொண்டானான். ஆனால் தேவன் அவனை பார்த்து என்ன சொல்வாராம், நீ மதிகேடனே அப்படி நினைக்கிறவங்கள ஆண்டவர் என்ன சொல்கிறார், மதிகேடனே, தன்னுடைய ஜீவன் எவ்வளவு நாள் சரீரத்தில் இருக்க போது, எவ்வளோ நாள் நம்ம பூமியில் வாழ போகிறோம் அப்படிங்கிறத பற்றி ஒரு சிந்தையே இல்லாமல், அதாவது நம்முடைய காலங்கள் கர்த்தருடைய கரங்களில் இருக்கின்றது, அவருடைய கரத்தில் இருக்குது, எப்போவும் நம்ம ஆயத்தமாக இருக்கணும், அவருடைய சமூகத்திற்கு எப்போ மரித்தாலும் தேவ சமூகத்துக்கு செல்வதற்கு நம்ம ஆயத்தமாக இருக்க வேண்டும். ஆனால் அந்த எண்ணம் இல்லாமல் இந்த உலகத்தில் நம்ம சேர்த்து வைத்து எவ்வளோ காலங்களுக்கு வாழ்ந்து அவைகளெல்லாம் அனுபவிக்க வேண்டும் என்று சொல்லி நினைத்து ஓடிக்கொண்டிருக்கிற மனுஷர்களை பார்த்து தேவன் என்ன சொல்லுகிறார் என்றால், மதிகேடனே என்று சொல்லுகின்றார். மதிகேடன்னா ஞானம் இல்லாதவனே, புத்தி இல்லாதவனே என்ற அர்த்தம். மதிகேடனே, இன்றைக்கு உன் ஆத்துமா எடுத்துக்கொள்ளப்படுமானா நீ எப்படி நீ சேர்த்து கொண்டதெல்லாம் யாருடையதாகும் என்று சொல்லப்படுகிறது. பிரியமானவர்களே, இந்த பூமியில் எவ்வளவுதான் நம்ம செல்வங்களை நம்ம உழைத்து கஷ்டப்பட்டு நம்முடைய சரீரத்தை வருத்தி சேர்த்து வைத்தாலும் கூட அது நமக்கு ஜீவன் அல்ல என்று ஆண்டவர் சொல்லுகின்றார். 21வது வசனம் வாசிக்கின்ற, தேவனிடத்தில் ஐஸ்வர்யவானாய் இராமல் தனக்காகவே பொக்கிஷங்களை சேர்த்து வைக்கிறவன் இப்படியே இருக்கிறான் என்றார். அப்போ நம்ம என்ன பண்ணோம்னா, நம்மளுடைய ஆஸ்தியை பொக்கிஷங்களை நம்ம தேவனிடத்தில் சேர்த்து வைக்கிறவர்களாக, அப்போ இந்த பூமியில் ஐஸ்வர்யவான்கள் ஆவதற்கு தீவிரிக்கிறதை விட தேவனிடத்தில் ஐஸ்வர்யவான்கள் ஆவதற்கு நாம் தீவிரிக்க வேண்டும். பரலோகத்தில் நம்முடைய பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டும். நம்ம தாயின் வயிற்றிலிருந்து இந்த பூமிக்கு வரும் பொழுது நிர்வாணியாய் வந்தேன் என்று சொல்லி யோபு சொல்லுகின்றார். அதே போல் இந்த பூமியிலேருந்து செல்லும் பொழுதும் அப்படியே நம்ம ஒன்றையும் கொண்டு போவது இல்லை. ஒரு பெரிய மகா அரசர், ஒரு மாபெரும் அரசர் ஐரோப்பியா கண்டத்தில் ஏராளமான எல்லாவற்றையும் ஜெயித்து ஆண்டு கொண்டிருந்த அந்த ஒரு பேரரசர் அலெக்சாண்டர் என்று எண்ணுகின்றேன். அவர் அவ்வளோ ராஜ்யங்களை ஜெயித்து ஆண்டு கொண்டிருந்தார். ஆனால் அவர் ஒரு நாள் மரித்து போனார். அப்போ மரித்து போவதற்கு முன்பதாக ஒருவேளை அந்த மரணம் வந்துவிடும் என்று நினைத்தாரோ என்னமோ, அந்த நேரத்தில் அவர் சொல்லியிருக்கிறார் தன்னோடு இருந்தவர்களை பார்த்து, மரித்து என்னை அடக்கம் பண்ண கொண்டு போகும்போது என்னுடைய கைகளை ரெண்டையும் வெளியில் விரித்து வையுங்கள், இவ்வளோ திரளான தேசங்களை ஆண்டு கொண்டிருந்த நான் இப்பொழுது போகும் பொழுது ஒன்றுமே கொண்டு போகலை என்பதை தெரிவிக்கும்படியாக இப்படி செய்யுங்கள் என்று சொன்னாராம். பிரியமானவர்களை, உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தினாலும் அது நமக்கு ஜீவன் கிடையாது. திரளான ஆஸ்திகளை சேர்த்து வைத்தாலும் அது நமக்கு ஜீவன் கிடையாது. ஆனால் அந்த பூமியில் என்ன பிரயாசங்களை பட்டாலும் எல்லாம் ஒரு நாள் ஒளிந்து போகும். ஆனால் தேவனுக்காக, கிறிஸ்துவுக்காக, தேவனுடைய ராஜ்யத்திற்காக நம்ம படுகிற பிரயாசங்கள் ஒரு நாள் வீணாய் போகாது, அது என்றைக்கும் நிலைத்து நிற்கும். தேவனிடத்தில் நாம் பொக்கிஷங்களை சேர்த்து வைக்கலாம். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இதோ இந்த நாளிலே நாங்கள் தியானித்த வசனத்தின்படி ஆண்டவரே, இந்த பூமியிலே நாங்கள் ஆண்டவரே ஓடி ஓடி உழைத்து அழிந்து போகிற காரியங்களை பூமியிலே சேர்த்து வைக்காமல் நாங்கள் ஆண்டவரை பரலோகத்தில் சேர்த்து வைக்கக்கூடிய கிருபையை தருவீராக. ஆண்டவரே,
திரளான ஆஸ்திகள் ஆண்டவரை ஒருவனுக்கு ஜீவனாய் இருக்க முடியாது, அது ஜீவனை கொடுக்கவும் முடியாது என்பதை தேவ பிள்ளைகள் புரிந்து ஆண்டவரே உமக்காக ஒரு வாழ்க்கை வாழ தீர்மானிப்பார்களாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமேன். தேவ ராஜ்யத்திற்காக நம்ம படுகிற பிரயாசம், தேவ ராஜ்யம் கட்டப்படுவதற்காக நம்ம கொடுக்கிற காணிக்கைகள், பணம், இவையெல்லாம் செலவழிந்து போகலாம். ஆனால் அழியாத பொக்கிஷமாக அது நமக்கு சேர்த்து வைக்கப்படுகின்றது. பிரியமானவர்களே, நாம் கவனமாய் ஓடுவோம், கர்த்தருடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்போம், ஜீவனை நஷ்டப்படுத்தாமல் ஞானமாய் நடந்து கொள்ளுவோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.